இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் இந்தியா, நான் தான் பிரதீக் காந்தி. ஐடியா பஸ்ல நான் வேற ஆங்கர் மட்டும் இல்லை, இங்க உங்க கொரோனா இருக்க போறதே நான் தான். வெல்கம் டு ஐடியா பாஸ். இந்த நிகழ்ச்சியில வெறும் கதைகள் மட்டும் இல்ல, பல முயற்சியும் வெற்றிகளும் அடங்கி இருக்கு. நம் பாரதத்தோட புது அடையாளம் இங்க உருவாக்கப்படுது. இந்த நாட்டோட மூல முடுக்குல இருந்துல ஐடியா பாஸ் வராங்க, பெஸ்ட் ஐடியாவோட வராங்க, அவங்க மொழியிலேயே அதை சொல்லுவாங்க. இந்நிகழ்ச்சி பல பேருடைய கனவுகளுடைய மேடை. அவங்க இனோவேஷனோட மக்கள் வாழ்க்கையவே மாத்த வராங்க. ஸ்டார்ட் அப் உலகத்துல இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. இங்க பல ஐடியாக்கள் உயிர் பெறுது. ஐடியா பாஸ், ஐடியா உங்களோடது, பணம் எங்களோடது. இப்போ இன்வெஸ்டிங் டைட்டன்ஸை இங்க அழைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல் ஆளா இங்க வர போறது யாருன்னா, ருக்கும் கேபிட்டலோட ஃபவுண்டர் அப்புறம் இன்வெஸ்டர் அர்ச்சனா ஜாகிர்தார். பல நூற்றாண்டுகள் பழமையான ஆயுர்வேதத்தின் ஞானத்தையும் மாடர்ன் பிசினஸ் ஒண்ணா இணைச்சு லட்சக்கணக்கான இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த யங் என்டர்பிரனர்ஸோட ஃபேவரட் அர்ஜுன் வைத்யா. அடுத்ததா வரவங்க அவார்ட் வின்னிங் ஜர்னலிஸ்ட் அண்ட் என்டர்பிரனர் She the People and காயத்ரியோட ஃபவுண்டர் ஷைலி சோப்ரா. ஹாய். அடுத்ததாக வரப்போற இன்வெஸ்டர், இண்டோர்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் பிசினஸ் பண்ற சீரியல் இன்வெஸ்டர் VC ஃப்ரம் வாஷிங்டன் DC சந்தேஷ் ஷார்தா. அடுத்ததா வரவங்க தி ஸ்லீப் கம்பெனியோட ஃபவுண்டர் பிரியங்கா சலாட். ஹலோ. ஹாய். இப்போ அடுத்ததா வரப்போறது யாருன்னா, நம்மளோட எக்ஸ்பர்ட் மென்டர் தான். அவங்களையும் இப்ப வரவேற்கலாம். IIT மெட்ராஸ்ல இருந்து ப்ரொஃபசர் ரிச்சா அகர்வால். ப்ரொஃபசர் ரிச்சா அகர்வால் IIT மெட்ராஸை சேர்ந்தவங்க நம்மளோட எக்ஸ்பர்ட் மென்டாரா வந்திருக்காங்க. ப்ரொஃபசர், இங்க வரப்போற நம்ம ஐடியா பாஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எதுல கவனமா இருக்கணும்? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க இடத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். ஏன்னா அதுதான் இங்க அல்டிமேட்லி மேட்டரே. Thank you, Professor. Thanks for being with us. Please Thank you, join sir. us. ஃப்ரெண்ட்ஸ், நம்மள ஃபிட்னஸ்க்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? டைட்டன்ஸ் நீங்க கூட பண்றீங்கல்ல? 100%. Yes. 100%. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவரு பிக்கல் போல விளையாடுறாரு. அதோட ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவரு. நம்ம நிறைய பேரை பாக்குறோம். என்னன்னா, ஃபிட்னஸ் ஜேர்னியை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் புது ஷூஸ் வாங்குவாங்க, புது ட்ரெஸ் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியை முடிஞ்சிடும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபிட்னஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்றதுக்கு ஒர்க் அவுட்டை விட மோட்டிவேஷன் தான் முக்கியம். இந்த விஷயத்தை தான் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த இங்க வர போறாங்க நம்மளோட முதல் ஐடியா பாஸ். அவங்க டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. நிக்கில் ஜாப்டா அண்ட் சித்தார்த் ஜெய். நிக்கில் அண்ட் சித்தார்த், உங்களை இந்த மேடைக்கு நாங்க வரவேற்கிறோம். Thank you. நீங்க ரெண்டு பேரும் ஃபிட்னஸ் பத்தி பேச வந்திருக்கீங்க. அப்படி நீங்க உங்களோட பைசப்ஸ் என்கிட்ட காட்டுறீங்க. அப்போ உங்க பிச்சில் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாங்க. ஓகே, குட் லக். Thank you. ஹலோ டைட்டன்ஸ், எல்லா வேலைக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், நிறைய முயற்சியும் இருக்கும். அந்த முயற்சியோட பலன் சுவையான கனி. சோ அந்த சுவையான கனியை அடைய நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். சின்ன வயசுல நம்மளுடைய பேரண்ட்ஸ் இந்த பழத்தை சொல்லியே பேராசை காட்டி நம்மள எல்லாத்தையும் செய்ய வச்சிருவாங்க. கண்ணா, நீ 10th 90% வாங்கு, உனக்கு லேப்டாப் வாங்கி தரோம். 12th 99% வாங்கினா காரோ பைக்கோ கிடைக்கும். நாங்க சொல்ற பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கோ, சொத்து எல்லாம் உனக்கு வந்துரும்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவார்ட்ஸ் இருக்கு, வேலை செய்யறதுக்கான மோட்டிவேஷனும் இருக்கு. அப்புறம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க டைட்டன்ஸ். நாங்க இங்க உங்களுக்கு ஈக்விட்டியை விட லாபத்தை காமிக்கலனா